இது யாரு கையெழுத்து போட்டா? இது எப்படி வரைஞ்சீங்க? எதுக்காக வரைஞ்சீங்க? இது மோடிஜி அவரை பார்க்க வரணும்னு நினைச்சு காலையில சொன்னாங்க. அப்ப சரி ஓகே காலையில வரைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு 1 ஹவர்ல வரைஞ்சோம். நீங்க மோடி கிட்ட போனீங்களா? என்ன சொன்னாரு? மோடி கிட்ட போகல, அவரு பிள்ளை பொண்ணை வச்சுதான் கொடுத்து சைன் வாங்க உடனே வாங்கி சைன் போட்டு பிடிச்சி ரொம்ப கண்டிப்பா அதை வாங்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மோடி அவரே வந்து உடனே சைன் போட்டு அண்ணாமலைஜி அதை இது பண்ணி உடனே கொடுத்துட்டாங்க. அண்ணாமலைஜி ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க மோடியை டிவில பாத்துப்பீங்க, முதல்ல இன்னைக்குதான் முதல்ல பார்த்தது. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இது ஒரு 4 வருஷமா கொடுக்கணும் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை வரணும் முடிஞ்ச பாக்கணும்னு நினைக்கும், அப்போ வர முடியாத சூழ்நிலை. சரி இன்னைக்காவது எப்படியாவது போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் பல பேர் வரைஞ்சு கொடுப்பாங்க. நீங்க அயோத்தி ஸ்ரீராமரையும் மோடி வரைஞ்சிருக்கீங்க, எதனால? ஸ்ரீராமர் எப்படியாவது இந்த தடவையாவது நல்லா நம்ம கட்சியை வந்து சரியான ஒரு பொக்கிஷம் வந்து அவரை கண்டிப்பா அது வரையணும்னு ஜெயிக்கணும். இவரால கன்னியாகுமரி தொகுதியில இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம பாஜக. ஆனா இங்க இதை விட கூட்டம் அதிகமா விஜய்க்கு வந்திருக்கு. விஜய்க்கு அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஜஸ்ட் அது வந்து என்ன சொல்ற, ஒரு நடிகர்னால எல்லாரும், நானும் இப்ப நடிகர்னால என் முன்னாடி சுத்திட்டு வருவாங்க. சும்மா சைக்கிள்ல போனாலும் யாரும் பாக்குற மாதிரிலாம் இல்ல. சைக்கிள்ல போகலாம், சும்மா ரவுண்ட் அடிக்கலாம் போகலாம். களத்துல இறங்கி பணி செய்யணும். இது இப்ப எங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு சைன் கிடைச்சது எங்களுக்கு வந்து நாங்க ஊருக்கு கிடைச்ச ஒரு பெரிய நல்ல ஒரு பொக்கிஷமா நினைக்கிறோம் இதை. ஆமா, இங்க பெரும்பாலும் கிறிஸ்தவர் ஓட்டு எல்லாம் பிஜேபிக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. அதெல்லாம் சும்மா பேருக்கு தான், சும்மா சொல்றது வாய்னால சும்மா சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். எங்க ஓட்டெல்லாம் அவரோட அருமை தெரிஞ்சவங்க கண்டிப்பா போடுவாங்க. ஆமா, கடைசி 5 வருஷம் திமுக ஆட்சி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கு? ஒண்ணுமே பண்ணல இல்ல. எல்லாம் சும்மா ஒரு சவுடால் தான். அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இதை செய்யறோம், அதை செய்யறோம், அவ்வளவுதான் சொல்லிட்டு போறது. அது யாருக்காலும் சொல்லலாம். நானே இப்ப சொல்லலாம், நான் வந்தா 10,000 தரேன், 20,000 தரேன், 1 லட்சம் வச்சு தரேன், எல்லாம் சொல்லலாம். ஒரு கவர்மெண்ட் வேலை தரேன், எல்லாம் சொல்லலாம். நடக்கிறது நடைமுறைக்கு தானே. இப்ப இன்டர்நெட் உலக லெவல்ல இன்னைக்கு மோடி அடிக்கிறது யாருமே கிடையாது. ஆனா மோடி வந்து உலக அளவுல தோத்துட்டாரு. அவருக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இல்லைங்கிற ஸ்டாலின் நம்ம மக்களுக்கு தெரியல. நடைமுறையில எல்லாருக்குமே மோடி என்ன செய்யறாருன்னு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். இந்தியா மொத்தமே தெரியும். உலக நாட்டுக்கே தெரியுது அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு. யாராவது ஒரு ஆளு மோடி கிட்ட இருந்தோ அண்ணாமலை கிட்ட இருந்தோ ஒரு அரை மணிக்கு அவங்க டைம் கொடுக்கட்டும். 2 பேரும் நேருக்கு நேர்காணல் நடத்துவோம். யார் பேசி ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அண்ணாமலை ஜெயிக்கிறாரா இல்ல அவரு டிஎம்கே மொத்த ஆளையும் கூப்பிடுங்க. அண்ணாமலை ஒரு ஆளை நிக்கட்டு யாரு பாஸ் ஆறான்னு பாப்போம். பேசி நேருக்கு நேர் விவாதம் வச்சா திமுக காரங்க அப்படியே ஓடிட வேண்டியது. இந்த போறாங்கல்ல பாராளுமன்ற நாடாளுமன்ற எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போறாங்கல்ல, இதே மாதிரி போயிட வேண்டியது. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு பெண்ணா இங்க நீங்க இருக்கீங்க, நம்ம இந்த கூட்டத்துக்கு பாருங்க, பேப்பர்ல டெய்லி பார்க்கதானே செய்றீங்க. இப்போ உள்ள இது அவங்களே சொல்றாங்க, எல்லாம் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பேப்பரை திறந்தாலே பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல. இந்த வரக்கூடிய எலெக்ஷன் கண்டிப்பா மாறணும்.